ஹாய் நண்பர்களே, வாங்க பணியாரம் செய்யலாம். அதில் ஒரு மிக்சிங் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் வாங்க. என்ன பணியாரம் செய்ய தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கடலைப்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பில். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா 2 பரட்டி விட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மாவில் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மாவுலேயும் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு பத்தலைன்னா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க பணியாரம் ரெடி பண்ணலாம். அடுப்பில் பணியார சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டு எல்லா கோழிலையும் அளவளவாக மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வேகட்டும். இப்போ வந்து லைட்டாக எண்ணெயை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு 2-3 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பியாச்சு. பணியாரம் ரெடி. வாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நண்பர்களை, எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன். செம்மையாக இருக்கும். வாங்க நண்பர்களை, சாப்பிடலாம்.